शेषाद्वंशफलशोधरिपूर्णनिन्दनं श्रीमन्नृसिंह गुरुवर्यपराब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतन्माद्यं सम्पत्कुमारगुरुवर्यं यापं प्रपद्ये प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीषचकिशौचकभीष्मराल्भ्यान्ने रुक्माङ्गराज्यवसिष्ठविभेदनादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् अपरं भक्ताङ्ग्रहीडपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमिनं प्रणतोस्मि व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः वसुदेवसुतं देवं कंसचारूरवर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं नालावद स्कन्धं 23வது அத்தியாயம் ருத்துச்சரித்திரம். ருத்து மகாராஜர் 12 அத்தியாயம் இருக்கு. அவர் நாராயணாம்சத்தால் பிறந்தவர். வேணனுடைய புத்திரர். வேணன் துஷ்டனாக இருந்தான். அவருடைய துஷ்டர்களெல்லாம் பெரிய பிள்ளையான அவருக்கு போயிடுது. 2வது பிள்ளை இவரை கடைஞ்சி எடுத்தார். மகா பெரிய சக்கரவர்த்தியாய் ஆண்டான். 100 அஷ்டமேரி யாகம் பண்ணான். 100வது பண்ணிச்ச இந்திரன் வந்து தொந்தரவு பண்ணான். ஏன்னா 100 வருஷம் பண்ணிட்டா இந்திரன் பதவி வந்துடுறது. இவருக்கு எங்க போயிடுறதோ அப்படிங்க. அவங்க வந்து என்ன இன்னொரு திரிசமும் பண்ணான். அதுக்கு பெருமாள் வந்திருந்த இவன் அவனை கொல்றதுக்கு பார்க்கிறான் காலத்தால. அதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான், அவன் கர்மா நீ அனுபவிக்கிறேன், நல்லது பண்ணியிருந்தார். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்ச 2 பேருக்கும் நான் ராஜ்யம் ஆடுன்னு இருந்தான். நெக்ஸ்ட் என்ன வருது? மைத்ரி யௌவாச்சா மகரிஷி சொல்றார். யாருக்கு? அந்த திருதராட்சனுடைய தம்பி அவருக்கு சொல்றார். மைத்திரியும் ஆயிருந்தார் விதுரன். திருஷ்டுவா ஆத்மானம் பிரவேசம் ஏகதா வைன்ய ஆத்மானே ஆத்மனா வர்த்திதா விசேஷ ஸ்மான சப்த பிரஜாபதி ராஜவாண்டிருந்தார். குழந்தை பெற்றார். ஜெயரத்தாபி விருத்திரோ தர்மவிருட்சத்தான்மே இஷ்பாதிதேஷ்வாதேஷோ எதர்த்தம் மிக ஜக்கிவான்னு. கொஞ்சம் ராஜ்யம் கட்டிடப்பட்டதே இல்லையோ. ஆத்மஜேஷ்வாத்மஜம்யஸ்ய விரகாத் ருத்ததீமிவா பிரஜாசு விவரஸ்வேகா சதா ரோகாத்தபோகனம். சரி, பசங்களுக்கு 4 பேர் பெற்று தட்சிணத்துக்கு கொடுத்தா. பெரிய பையன் கொடுத்து 4 பேர் அவருடைய விஷயம் நீக்கவா ஒரு விக்ரியம் ஒரு ராஜ்யம் பண்ணி ஆளுடத்துக்கு கொடுத்துட்டு இப்ப எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ. சரி, பத்னியோட வானப்பிரஸ்தாஸ்திரத்து கிளம்பினார். பிரஜாசு விவரஸ்வேகா சதாரோகா தபோவனம் நியமோ வைகானசம்பதி. வைகானச சாஸ்திரத்திலே ஆகமத்தை சொல்லிருக்க முடியாத மாதிரி ஆரப்த உக்ர தபசி யதா சுவிஜயே புரா. தபஸ் ஆரம்பிச்ச. ஏன்னா மேல் நிர்யாணம் போகணுமோ இல்லையோ. கந்த மூல பலாகாரகா சாப்பிட்டு இருந்திருந்து கெட்டே கெனசுன்ற மாதிரி அந்த கிழங்குகள் பண்ணான். சுஷ்க பர்ணாசன குவசித்து, அதாவது முறம் உணர்ந்த இலைகள் சாப்பிட்டு அபக்ஷா ஒரு தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் நாள் இருந்தான். கதிச்சித் பக்ஷான்னு வாயு பக்ஷரப்பரம். அப்புறம் அதே ஒரு உரம் காத்தாலேயே பழிச்சிருந்தான். வாயு பக்ஷா. கிரீஷ்மே பஞ்சரபா வீரோ. பஞ்சாக்னியில் நின்று தபசு இருந்தாராம். கிரீஷ்மனா வெயில் காலத்துல. வருஷா சுவாசாரஷாணி, எத்தனையோ வருஷங்கள்
ஆகண்டமக்கர சிசிதே உதகே ஸ்தண்டிலேஷயகா. குளிர் காலத்துக்குள்ளே எடுத்து விட்டும் தண்ணீர் உட்காண்டும் தவஸ் பண்ணிட்டு இருந்தானா. எதுக்காக? ஆத்மா வேலை ஏற்றுறதுக்காக. திதிக்ஷு யத வாக்தாந்த ஊர்த்வரேகா ஜிதாநிலகா. ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய் வைரமஹா அப்படின்னு மேல போற மாதிரியே தியானம் பண்ணிண்டு எல்லாம் சமரமார்களுடன் இந்திரிய ஜெயம் பண்ணி ஆராதனை பண்ணம். கிருஷ்ணம் அச்சரத் தப்போ உத்தமம். கிருஷ்ணனையும் ஆராதனை பண்ணி உத்தமமான தபஸ் பண்ணார். தேனா கிரமான சித்தேனா தஸ்த கர்மாமலாசயகா. அந்த தபஸாலே அவனுடைய கர்மம் என்கிறபடியான மலமெல்லாம் போய் கர்மத்தினுடைய பலமெல்லாம் சம்பூர்ணமாக போய் பிராணாயாமையை சென்றெடுத்தா. பிராணாயாமத்தை பண்ணி பிராணத்தை பிடிச்சு வச்சு சின்ன பந்தனா 6 பக்கத்துல சேர்த்து கட்டி வச்சான். சரத்குமாரோ பகவான் எதா ஆத்தியாத்மிகம் பரம். சரத்குமார் சொன்ன மாதிரி ஸ்ரத்தையோட ஆத்தியாத்மிக தபஸ் பண்ணி யோகம் தீரை புருஷம் அவசியம் சிவகா. யோக மாயினாலே அவருடைய யோகத்தாலே அந்த முனியை நெறிச்சுண்டிருந்தாராம். பகவத் தர்மிண சாதோஹோ ஸ்ரத்தையா ஜடசரா பக்தி பகவதி பிரம்மணி அனன்ய விஷயா அபவத். பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருந்து சாதுவாயிருந்து ஸ்ரத்தையோட சதா பிரயத்ன பண்ணிட்டு இருந்து பக்தி எங்களுடைய பகவத் விஷயத்துக்குள்ளே அனன்யமாக சாமானிய பக்தி போய் பரபக்தியாய் பரஜானமாய் பரமபக்தியும் வந்தது. தஸ்யானயா பகவத பரிகர்ம சுத்த சத்வாத்மனஸ்ததனு சம்ஸ்மரணானுபூத்யா ஞானம் விரக்தவரபூர்ணசிதேன ஏன சேத சம்சேபகம் ஜீவகோஷம். ஞானம் வந்தது, பக்தி வந்தது, வைராக்கியம் வந்தது. கிளம்பிட்டு 100வது நம் மூர்த்தன்ய நாடியினாலே ஜீவன் கிளம்பிட்டு சின்னான்யதீர ஜெகதாத்மகத்தில் நிதீக தத்தத்யஜிதம் வயுனேன தாவன்ன யோக கதிபிர்யதிர பிரமத்தோ யாவத் கதாகிருத கதா சுரத்தின் ந குறியாத். லோக மரியாதையிலே லோகத்து விஷயத்துக்குள்ளே வைராக்கியம் வந்து மிச்சமெல்லாம் விட்டு பரம்பரம் ஒன்னையே யோசித்திருந்து ஏவம் சவீர பிரவரகா சஜ்ஜோத் ஆத்மானம் ஆத்மனி. ஆத்மாவே ஆத்மாவிற்குள்ளேயே பார்த்தான். அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மா சிந்தனை பண்ணிட்டு இருந்தது. ஜீவாத்மா அணு, பரமாத்மா விவுரு. ஆத்மன்யே ஆத்மனா துஷ்டா சம்சிதரா அப்படின்னு ஆத்மாவையே ஆத்மாவிலோகத்தை பண்ணிட்டு இருந்தார். ஆத்மாவிலோகத்துக்கு மிச்சமெல்லாம் போகணும். புண்ணியபாபியை விதூயா பரமம் சாமியுபைத்து என்ற மாதிரி பிரம்மபூதோஜகன் காலே சத்யாதஸ்வம் கலேவரம் பிரம்மத்தோடு சேர்ந்து தன்னுடைய உடம்பை விட்டான். அப்படின்னா மரணமானால் வேறுந்தம் பெற்றான். சம்பீட்யபாயம் பார்ஷ்ணிபியாம் ஸ்வஸ்திக ஆசனத்தில் உட்காண்டான். எல்லாம் ஒரு வாசலையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தான். நான் 9 வாசல் இருக்கையில ஒரு வாசல க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். வாயு முச்சார்ஜன் சனைஹி, அந்த காத்து அப்படியே மேல விட்டு பண்ணி நாபியாம் மூக்கு விட்டு வந்தது. போஷ்டே சவஸ்தாபியா அந்த பூ மத்தியத்தில கொண்டு வந்து உபரிஸ்தம் மூர்த்தி கிரமேணாவேஷிரா வாயும் வாயோக்ஷிதௌ காயம் பஞ்சபூதங்களால் அந்த சரீரத்தை வாயுவோட சேர்த்துதான்.
இவன் உடம்புல இருந்து வாயு. தண்ணிய தண்ணியோட செய்துறான், ஆகாசத்தை ஆகாசோட செய்துறான். போறதுன்ற இவரே செய்துறார். பஞ்சபூதங்கள் பேர் அந்த நேரத்து போயிடுறது நாம சொல்றோம். இவனே உட்கார்ந்து இருந்து செய்யறான். அத்தனை அப்பேற்பட்ட யோகி. வாயும் வாயு க்ஷிதவு காயம் சித்தி பூமியே பூமிக்கே செயல்படி பண்ணான். ஆன்யா காஷே திரவம் தூயே, அவருடைய உடம்பில் திரவத்தை தண்ணீர் சேர்த்தான். யதாஸ்தானம் விபாகஷகா, அந்தந்த ஸ்தானத்துல உட்காந்து வச்சான். क्षिति अम्भसी तत्तेजहास्यदो वायु नभस्य सुतमम्. சரி, நபத்தம் சித்து நபத்தோடு சேர்த்தான், வாயுவும் சித்து வாயுவோடு சேர்த்தான், பூமியும் சித்து பூமியோடு சேர்த்தான். இந்திரியேஷு மனஸ்தானி தன்மாத்திரேஷு யதோத்பவம் பூதாதினாம் முத்யுத்கிருஷ்யா மகத்யாத்மனி சந்ததி. இந்திரியங்கள், மனசு, தன்மாத்திரைகள், மகத்து, அப்புறம் மூலப்பிரபூத்தி, இத்தனையும் தோன்றுண்டோ தம் சர்வகுண விநியாசம் ஜீவே மாயாமயேன்யதாத்து. எல்லாம் இந்த ஜீவித்து கொண்டு நினைச்சான். எங்க இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சூக்ஷ்ம சரீரத்தில் இதெல்லாம் இருக்கு. இது பூதபஞ்சங்களே அனுபவிச்சுட்டு மகத்யாத்ம சுந்தரே மானாங்காரங்களை, மனசு, அகங்காரம், உதர்கிருதி, தம்சா அவிஷயம் ஆத்மஸ்தாம் அசாவனிஷவி புமான்மே ஞான வைராக்கிய வீரியேனா ஸ்வரூபஸ்தோ அஜகத் பிரபு. ஞான வைராக்கியத்தாலே, வீரியத்தாலே இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதை உள்ள வச்சிருந்தான். அத்தியன் நாம மகாராஜ்ஞே தத்பத் எனகதாவரம். இவருடைய பாரியை அர்ச்சி இருந்தும் அவள் என்ன பண்ணா, அவளும் மகாராஜா இவனுக்கு சகாயம் பண்ணா. சுகுமார் ததரகாச்சா எப்பத்யாம் ஸ்பர்சனம் புவகா. அவளும் கட்டப்பட்டு அதே மாதிரி இருந்தா. ரெண்டு பேரும் ஒட்டுக்கதாங்க போன காட்டுக்கு. பத்திபுர்வத்தன்மனிஷ்டையா சுஷ்ரூஷயாச்சா ரசதேக யாத்திரையா. அந்த பத்திக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருந்தார்கள். நாவிந்ததாத்தியம் பரிகரிசிதாபிசா. அந்த காட்டிலே கஷ்டமே தெரியலையாம். அவனை பாரியான அர்ச்சிக்கு நிவத்தி ஏகம் விபன்னா கிள சேதனாதிக்கம் பத்திய பிருத்திவியா வைதஸ்யாத்மனகா. அவங்க போன பிறகு அக்னியில வச்சா தானா அதுல விழுந்தா. சதி சதி தானா அதிலே விழுந்துரும். பத்திய பிருத்திவியா வைதஸ்யாத்மனகா ஆலக்ஷ கிஞ்சிச்ச விலப்ய சாசதி சித்தாமத்தாரோபயத திரிசானுனி. சாணம் மேல ஏறி உட்காந்துட்டான் நெருப்பில. விதாய கிருத்தியம் தத்தோதகம் தத்துரதார கர்மணகா. அதற்கு தண்ணீர் பண்ணி சடங்குகள் எல்லாம் பண்ணி மூணு சுத்தி அதிலேயே அக்னியில போய் விழுந்தான். விலோக்கியானகதாம் சாத்ரீம் புத்தம் வீரவரம்பதிம் துஷ்டுவர் வரதா தேவீஹி தேவபத்னி சஹஸ்ரேஷகா. அந்த சாத்வி யாரவள், அந்த மாதிரி பிருத்துடைய சத்தி கமனம் பின்னிட்டு பார்த்து தேவதைகளும் தேவபத்னிகளும் ஆயிரம் கணக்காக வந்து பார்த்து இந்த மாதிரியும் ஒரு தாம்பத்தியம் உண்டு ஒரு சந்தோஷப்பட்டார்களாம். குருவத்தி குசுமாசாரம் தஸ்மின் மந்தரசானி மதனத்தூர்யேஷு விருணந்தி ஸ்ம பரஸ்பரம். கொத்தா பேசிட்டு இருந்தாலும் குசுமாசாரம் புஷ்பம் எல்லாம் சமர்ப்பிச்சு தேவியா ஓஷு. தேவதைகள் சொல்றா இந்த மகாராஜா பத்தி. அஹோயம் மதூர்தன்யா யாச்சேவம் பூபுஜாம் பதின். இந்த மதுவானவள் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தாலோ தன்யனானவள்
பூபஜாம் பதிம், இந்த பூபதியான பிருது மகாராஜாவோட சேர்ந்தாலே சர்வாத்மனாபதிம் பேஜே யஜ்ஞேஷம் ஸ்ரீர் வதூரிவா ஸ்ரீர் வதூரிவா. அந்த யஜ்ஞேஷன் கைங்கரியம் பண்ணி அவனை மேல கொண்டு போய் வச்சு மேலுக்கு போகும்படி பண்ணி ஸ்ரீஷா நூறும் ரஜத்யூர்துவம் அது வைரியம் பதிம் சதி, அவனோடு இவளும் மேல வழிந்திருக்காளே. பஷ்யதாஸ்மானதீத்யார்த்திஹி துர்விபாவ்யேன கர்மணா தேஷாம் துராபங்கிந்துவன்யம் நித்யானாம் பகவத்பதம். பூமியில் இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி மேல போகிறதுக்கு குரல் பண்ணி கொடுத்தாலே எப்பேற்பட்ட அம்மா இருக்கணும். யார் கையிலும் ஆறுதல இந்த மாதிரி. புவி லோலாயுஷே ஏவை நைஷ்கர்மியம் சாதயம் தீர்த்தா, நைஷ்கர்மிய சித்தி இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. சவஞ்சிதோ மதாத்மதேன மகதா புவி லப்த்வா அபமத்தியம் மானுஷ்யம் விஷயேஷு விசஜ்ஜதே. சாமான்யமாக ஏதோ விஷயத்துல இருந்து மறுபடியும் பறக்கிறாளே தவிர இந்த மாதிரி பதியும் மேலுக்கு தானம் மேலுக்கு போனாலே எப்பேர் வெட்ட சாத்வியம் அப்படின்னு அவள் வீரர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டான். அப்புறம் மைத்ரேய உவாச்சா, இது புராணம் சொல்ற ஸ்துவதீஷு அமரஸ்திரீஷு பதிலோகங்கதாவதூஷு. அமரஸ்திரீஷு தேவ மகிஷிகள் தேவஸ்திரிகளும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்து பார்த்து பதிலோகத்துக்கு போறான். எம்பா ஆத்மவிதாம் குரியு வைன்யா பிராபாத்சுதாசயகா அச்சுதாசயகா. அச்சுத்தன் கைவிடாத எம்பெருமான் என்ற பாவனும் அவனும் போய் சேர்ந்தான். இத்தம் பூதானுபாவோசௌ பகவத்தம பாகவத்தம கீர்த்தனம் தஸ்ய சரிதம் உத்தாம சரிதஸ்யத்தை. இவனுடைய சரிதத்தை சொன்னாலே உத்தாரமாயிடுறா அப்படின்றார். எயிரம் சுமகத்புண்ணியம் ஸ்ரத்தாயா அவஹித பட்டேத்து ஸ்தாவியே சுனியாத்வாபி சுப்ருத்தோ பதவீமியாது. இது கேட்டாலும் சொன்னாலும் பத்தா ஸ்ரோத்தா ரெண்டு பேரும் பிருத்துலோகத்துக்கு போயிடணும், அவனு போய் லோகத்துக்கே போயிடுவாள். பிராமணோ பிரம்மவர்த்தஸ்வி, பிராமணன் சொன்னா பிரம்மவர்த்த சரிக்குமா இருக்கு. ராஜன்யோ ஜெகதீவதி, ராஜாக்களுக்கு சத்திரிய தர்மம் தாலே பாலனன் நிறைய நல்லா பண்றான். வைஷ்ய படன் விட்பத்தி, வைசிய கைச்சரியக்கிறமா இருக்கு. சாச்சூத்திர சத்தமதாயினக்காத்து, அவன் சத்துக்களோட சேருவான். ருத்ரன் இது கேட்டாலும் சொன்னாலும் போய் சேருவான். கிருத்வ இதமாக்கன்ய நரோ நார்யத்தவாத்ருத்தா அக்ரஜா சுப்ரதமோ யுத்தனோ தனவத்தமஹா. இது கேட்டு முப்பிரிவியாக பண்ணி நரன் நாரி அத்தவா விருத்தானவள் அப்ரஜகா சுப்ரஜதமோ குழந்தை இல்லாத குழந்தை வருகிறது. யுத்தனோ தனவத்தமஹா, தனமில்லாதவனுக்கு தனம் கிடைக்கும். அஸ்பஷ்ட கீர்த்தி சுயேஷா, கீர்த்தி இல்லாதவனுக்கு நல்ல யசஸ் வந்துடும். மூர்க்கோ பவதி பண்டிதாக, மூடன் விமூடன் நல்ல ஞானி ஆயிடுவான். இதம் ஸ்வஸ்தியனம் பும்சாம் அமங்கல்ய நிவாரணம். இந்த ஸ்வஸ்தி வாசனம் பண்ணா புத்திரித்தே புருஷாளுக்கு அமங்கலத்தெல்லாம் போக்கும். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம், தன்யத்தை உண்டாறது, யசஸ் கிடைக்கிறது, ஆயுஷ்யம் சார்ந்து ஸ்வர்க்கம் சதலோகம் கிடைக்கிறது. தெளிமலாபகம் கலிதோஷத்தை போக்குவது. தர்மார்த்த காம மோக்ஷானாம் சமயக் சித்தின் அபீப்சுபி. புருஷார்த்தமான தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இச்சுக்காக அதையும் அடைவார்கள். ஸ்ரத்தையைத அனுஷ்டாவியம் சதுர்ணாம் காரணம் பரம். இருந்து கேட்கணும், சொல்லணும், சத்தையோடு கேட்கணும். விஜயா விமுகோ ராஜா ஸ்ருத்தியது அபியாத்தியான்னு. ராஜாவானவனுக்கு விஜயமே கேரண்டீடு. இது கேட்டா பலிம் தஸ்மை ஹரந்தியக்ரே ராஜானஹா புத்தவே யதா.
பிருத்திவியிலே ராஜ்யம் ஆளலாம். முக்தான்யசங்கோ பகவதி அவலாம் பக்தி முத்வகன் எம்பெருமானிடத்திலே பக்தி அதிகமாகும். வைன்யச சரிதம் புண்ணியம் வைன்யம் என்று வேனுடி விட்டு பிருத்து அவருடைய சரிதம் புண்ணியகரமானது. சுனியாத் ஸ்ராவ ஏற்பட்டே சுனியாத் கேட்கணும், ஸ்ராவையே இன்னத்தான் சொல்றது கேட்கணும். தானம் பிரியம் யா பட்டே இதை படிக்கணும். வீட்சித் திரு வீத்யாவிகிதம் மகன் மகாத்ம சூச்சகம். இது விசித்திரமான வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணி பெரிய மகாத்மத்திற்கும் சூச்சகமாயிருக்கும். அஸ்மின் கிருதமதிர்மர்த்தியா வார்த்தவின் கிருமாத்மியாது. அல்ல வார்த்தனுக்கு கிடைத்த லோகமெல்லாம் கிடைக்கும். அனுதினம் இதமாதரேன செல்வன்மை பிரதேனம் ஆதரத்துவை கேட்கிறவன் கேட்டு விருதுச்சரித்தம் பிரதையன் விமுக்த சங்ககா. அவனுக்கு சங்க தோஷங்கள் எல்லாம் போய் பகவதி பவசிந்து போ தபாதே எம்பெருமான் எம்பெருமாட்டி இருவருடைய சங்கத்தாலே மிதுன சங்கத்தாலே கதை நிபுணாம் லகத்தே ரத்திம் மனுஷியா. மனுஷன் நல்ல இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருப்பான். ஆரம்பம் எதிசேக மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியும் தாம் வந்தே குருவரம் பிருது மகாராஜா மேல் போயாச்சு.